தவேகவில் உட்கட்சி பூசல். தவேக நிர்வாகி மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுத்த மற்றொரு தரப்பு. தவேக நிர்வாகி திருச்சியில் பெண் பரபரப்பு புகார். தமிழ்நாட்டில் சில நாட்களாக பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து பலரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். இதனால் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும் நிர்வாகிகளுக்கும் புதிய நிர்வாகிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு உட்கட்சி பூசலாக மாறி வருகிறது. அதிலும் குறிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பல அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வருகிறார்கள். இந்நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட சாலை வேதாத்ரி நகர் பகுதியில் வசித்து வருபவர்கள் பாலு. இவருடைய மனைவி பவானி ஆவார். பாலு என்பவர் அம்மா மக்க முன்னேற்ற கழகத்திலிருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதி தமிழக வெற்றி கழகத்தில் கட்சி பணிகள் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு சத்திரம் பேருந்து நிலையம் அருகே ஒரு தனியார் மண்டபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி செய்யக்கூடிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து கட்சி நிர்வாகிகள் இடம் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தவேக நிர்வாகிகள் நிர்மல், சதீஷ், சௌகத், சுதாகர், கோபி மற்றும் அடையாளம் தெரியாத 2 பேர்கள் என மொத்தம் 7 பேர்கள் நேற்று இரவு பாலு வீட்டில் இல்லாத போது மதுபோதையில் சென்று பாலுவின் மனைவி பவானியிடம் தகாத வார்த்தையில் பேசியும் கொல ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். ஆகையால் காவல்துறை வணக்கம் சார், என் பேர் பாலு. நான் இப்போ ஒரு 40 நாளாக தமிழக வெற்றி கழகத்தில் பயணம் பண்ணுறேன். ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்றத்தில் காந்தி மார்க்கெட் பகுதி கழக செயலராக இருந்தேன். அவங்க கூட்டணி சரியாக அமைக்காத காரணத்தினால எங்களுக்கு தாவேகா பிடிச்சிருது, இளைய தளபதி பிடிச்சிருந்துச்சு. அந்த இயக்கத்தில் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் தலைமையில் நான் கட்சியில் இணைஞ்சேன். இந்த 40 நாளாக கட்சி பணிகள் என்னால் முடிந்த அளவுக்கு மாவட்டத்தில் என்னால் ஓரளவுக்கு டெய்லி ஒவ்வொரு மீட்டிங்கு மற்ற நிகழ்ச்சி இதில் எல்லாம் கலந்து கொண்டேன். அதில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நிர்மல்ங்கிறவர் எனக்கு ஃபோன் அடித்தார். ஃபோன் அடித்து இது மாதிரி கரிகாலனோட நீங்கள் சேர்ந்து பயணம் பண்ணாதீங்க, சேர்ந்து பயணம் பண்ணால் உங்களுக்கு அரசியல் இது கிடையாது, நீங்கள் சவக்கத்து கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்கள், நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து தான் பண்ணணும், அப்படி இல்லாட்டி நீங்கள் எப்போவுமே சும்மா தான் இருக்கணும் அப்படி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு மாவட்ட செயலாளர் கிழக்கு தொகுதியில் யாருக்கும் அறிவிக்கலை, கரிகாலன் தான் பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. எப்போ கிழக்கு தொகுதியில் மாவட்ட செயலர் அறிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு கீழே நான் பயணம் பண்ண ரெடியாக இருக்கேன். அதுவரை நான் நண்பர்களாக கரிகாலன் கூட நான் அரசியல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். நேற்று மலக்கோட்டை கிழக்கு தொகுதி சார்பாக தளபதிக்கு 52வது பிறந்த நாள் விழாவுக்காக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த ஆலோசனை கூட்டம் எப்படி நிகழ்ச்சி நடத்துறது போகிறது, கிழக்கு தொகுதியில் 22 வார்டுலையும் ஒவ்வொரு வார்டுலையும் நம்ம எப்படி 52 நிகழ்ச்சி நடத்தின 52 பிறந்த நாளுக்கு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தோம், ஆலோசனை கூட்டம். அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு 200 பேர் கலந்துக்கிட்டாங்க நிர்வாகிகள். டெய்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன். நிகழ்ச்சி ஒரு 9:30 மணிக்கு முடிஞ்சிருச்சு. முடித்ததுக்கப்புறம் நான் சங்கீதாஸ் ஹோட்டல் வரையும் சாப்பிட்றதுக்கு நான் போயிட்டேன். 10:40 10:45 ஒரு ஃபோன் வந்துச்சு. எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து அடித்தாங்க, எங்கள் வீட்டுக்காரம்மா அடித்தாங்க. அப்போ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் நம்பர் கேட்டாங்க, நம்பர் இல்லைன்னு சொன்னேன். உங்கள் வீட்டுக்கார நம்பர் எப்படி இல்லைன்னு உனக்கு தெரியும், உன் நம்பர் வச்சுருப்ப கொடு அப்படின்னு கேட்க. இல்லைங்க உண்மையில் நம்பர் இல்லை, மீட்டிங் போயிட்டாங்க, அவங்க லேட்டாக வந்துடுவாங்க, வேணால் வாங்க அப்படின்னு. உன் புருஷனையும் உன்னையும் கொலை பண்ணாமல் விட மாட்டேன், எங்களுக்கு எதிராக செயல்படுறாரு, அதனால் அவனை கத்தியால் குத்தி கொலை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனாங்க. அதோட புட்டேஜ் என்கிட்ட இருக்குது, வீடியோ பேசியிருக்காங்க. இது கரிகாலனோட சேர்ந்து நீங்கள் பண்ணக்கூடாது, எங்கள் கூட சேர்ந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரசியல் பதவி கிடைக்கும், அதுவும் சவுக்கத்து கூட தான் சேரணுமோ. அதுவும் நிர்மல், சதீஷ் இவங்க 2 பேருமே பேசுகிறாங்க. அவங்க யாரோட ஆதரவு இல்லை. இப்போ நான் தளபதிக்காக தான் கட்சிக்கு வந்தேன், இங்கே குரு பாலிடிக்ஸ்க்கெல்லாம் நான் வரல. நான் இன்னும் சொல்ல போனால் நான் ட்ரைபல் இனத்தை சேர்ந்தவன். எங்கள் மாதிரி ஆள் அரசியலுக்கு வரதே பெரிய விஷயம். அதனால் இவங்க மேலே சட்டப்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அவங்க பேசுவாங்க. 6-7 பேருங்க சார் வந்தாங்க. செம்ம போதை, எல்லாத்துக்குமே போதை. வந்த சொல்ல ஃபோன் நம்பர் கேட்டாங்க, ஃபோன் நம்பர் இல்லைன்னு. இல்லை உன்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்கும் கொடுமான்னாங்க. இல்லைங்க சார் ஒரு மீட்டிங் வேலையாக போயிருக்கிறாங்க வந்துடுவாங்கன்னு. இல்லை உங்களையும் உங்கள் வீட்டுக்காரையும் குத்தி கொலை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம், நாங்கள் யாருமே பார்க்க மாட்டோம் அப்படின்னு உள்ள காருக்குள்ளே பிராந்தி பாட்டில் பீர் பாட்டில் கத்தி எல்லாமே கிடஞ்சுங்க சார் உள்ள. நான் பதஷ்டப்பட்டு அழுதுகிட்டு எங்கள் நாத்தனார் வீட்டு பக்கம் போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் பையன் வந்தாப்புல. இந்த இதுதான் சார்.
இது மிரட்டல் வருதுன்னு தான் கொலை சொல்லி மிரட்டல் கொடுத்து கொலை மிரட்டல்னு சட்டப்படி நடவடிக்கைனா வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்துக்க சொல்லியாச்சு. ஆமாம் அவங்க வந்து எவிடன்ஸ் எல்லாமே இன்ஸ்பெக்டர் சார் கொடுத்தாச்சு. ஆமாங்க சார் வந்தது தான். எல்லாமே குடி போதையில் இருந்தாங்க. என் பேர் பவானி. இவங்க ட்ரைபல் அப்படிங்கறதுனால ஒரு அடக்குமுறைக்கு கொண்டு வரணும் அவங்க தீவிரமாக பண்ணுறாங்க. நாங்கள் அரசியல் ட்ரைபல் மக்கள் அரசியலில் வளரக்கூடாது. நாங்கள் வந்தது திமுக அதிமுகவை விட்டு நான் வந்து தீவிர பயிற்சியாளர் ஆற்றல் மிக்க பயிற்சியாளர்னா டிடி வித்தினால நல்ல விருது வாங்கினால்தான். எனக்கு ப்ரெஸ்ஸில் உள்ளவங்க சில பேர் தெரியும்னு நினைக்கிறேன். நான் எப்படி அரசியல் ரீதியாக ஒர்க் பண்ணுவேன். ட்ரைபல் மக்களை வளர விடக்கூடாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க இங்கே. ஆனால் நான் வந்தது தளபதிக்காக தான் வந்தேன். ஏன்னா எளிமையான தொண்டம் கூட இன்றைக்கி வந்து எம்எல்ஏ ஆகிறாங்க, ஒரு பெரிய பொறுப்புக்கு போயிடுறாங்க. சரி, அது மாதிரி இங்கே நல்லபடியாக நம்ம ஒர்க் பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு பொறுப்புக்கு வந்துடலாம். நம்ம மக்களுக்கு சர்வீஸ், மற்ற மக்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துடும் நினைக்கிறோம். வளரும் போதே இவங்க அடக்குன்னு பார்க்குறாங்க. ஒரு பொழுது இது மாதிரி அடக்குமுறைக்கு நான் அஞ்ச மாட்டேன். தலைமைக்கு நீங்கள் புகார் தெரிவிச்சிங்களா? என்ன சொன்னாங்க? நைட்டே நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன், கரிகாலன் சார்கிட்ட சொல்லிட்டேன். அவர் கட்சி தலைமைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், கம்ப்ளைண்ட் கொடுப்போம், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படின்னு கொண்டாந்து கொடுத்துருக்கோம். பொதுவாக ஒரு தொகுதியில் ஒரு ஒன்றியத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது உங்கள் சீனியர்ஸை சொல்லிட்டு நடத்துது, அதுதான் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அதனால தான் இந்த மாதிரி மத்தினா சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறேன் சார், இதுவரையும் கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை ஒரு நிர்வாகி யாரும் அறிவிக்கப்படலாம். கிழக்கு தொகுதி வந்து மேலிருந்து அறிவிக்கப்பட்டது கரிகாலன் தான் மாவட்ட பொறுப்பாளர் கிழக்கு தொகுதியும் அறிவிச்சிருக்காங்க. மற்ற யாரும் இல்லை. நான் கரிகாலன் மாவட்ட பொறுப்பாளரை வச்சு தான் நிகழ்ச்சி நடத்தினேன், மற்றவங்களை வச்சு நடத்தலை. அப்படி அவங்க மேலே பொறுப்பு போட்டால் தலைமை அறிவிக்கட்டும். தலைமை இதுவரையும் சொல்லலை. இல்லை உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கள், நீங்கள் தலைமை அறிவிச்சுட்டா நீங்கள் சொல்லுங்கள். மற்றவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. தளபதி வரையிலையும் ஏற்படல. அண்ணன் கரிகாலன் தான் போய் வரவேற்கிறார். இருங்க ஒரு நிமிஷம். சவுக்கத்து தர்கா சவுக்கத். அவங்க பின்னாடி நிர்மல், சதீஷ், கௌதம், கலை, சூர்யா பொறுப்பு யாருக்குமே இல்லை சார். இன்னும் கிழக்கு தொகுதிக்கு யாருக்கும் பொறுப்பு இல்லை. அவங்களா சில மீட்டிங் நாங்கள் போட்டோம்னா ஓகே சார்.